அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக பேரூர் கழக செயலாளர் தினேஷ் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் உள்ளிட்டோரை விடிய அரசின் ஏவல் துறை அராஜகமான முறையில் கைது செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய குற்றச் செயல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதே போன்று திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும், சட்ட ரீதியான நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் ஆகியோர் ஏராளமான தொண்டர்களோடு அங்கு குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் இன்று காலையிலேயே திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் அவர்களை சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை குவித்து நெருக்கடி கொடுத்து அவரை வீட்டிலே வைத்து வீட்டு சிறை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அங்கு வந்த தொண்டர்களை போராட்ட களத்திலே ஒன்று கூட விடாமல், அதே போன்று மாவட்ட செயலாளர் அலுவலகத்துக்கு வரவிடாமல் தடுக்கப்பட்டு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த போராட்டத்தை, அதாவது தாக்குதல் நடத்தியவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு நிலையிலே போராட்டத்தை ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கக்கூடிய விதமாக காவல்துறையினுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அந்த போராட்டத்திலே பங்கு பெறுவதற்காக கலந்து கொள்ள சென்ற பொழுது கொத்தமங்கலம் என்கிற இடத்திலே காவல்துறையினர் அவரது வாகனத்தை முடக்கி உச்சகட்டமாக அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கழக அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல திருக்கழுக்குன்றம் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் மரகதம் குமாரவேல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களையும் தற்போது கைது செய்யப்பட்டு தனியார் பேருந்து அந்த வாகனங்களில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இந்த ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டத்தை நசுக்கும் விதமாக செயல்படக்கூடிய இந்த காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். கஞ்சா மற்றும் மது போதையிலே கலாட்டா செய்து வினோத் அப்பு என்கிற விஷமிகள் 25/2/2025 அன்று அதிமுக பேரூராட்சி கழக செயலாளர் தினேஷ்குமாரையும், அதே போன்று அவரோடு இருந்த மோகன் என்பவரையும் கடுமையாக பல ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றவர்களை இந்த காவல்துறை தப்பிக்க விட்டுவிட்டு அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு இந்த காவல்துறைக்கு தற்போது வக்கில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கு தான் காவல்துறை இருக்கிறது. இதனை கண்டித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக சென்றபோது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போன்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வலுக்கட்டாயமாக பெண் என்று கூட பாராமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கையை பிடித்து இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை காவல்துறையுடைய உச்சகட்ட அராஜகம் என்பது எப்படி தலைவிரித்து ஆடுகிறது என்று பார்க்கலாம். ஒரு ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டராக அங்கு இருக்கக்கூடிய மாமல்லபுரம் பகுதியில் செயல்படக்கூடிய அதிமுக தொண்டரை சேர்ந்த ராகவன் என்பவரை அவர்கள் கையை பிடித்து சட்டையை பிடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லக்கூடிய காட்சி, அதே போன்று அங்கு குவிந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தரதரவென்று குற்றவாளிகளை இழுத்துச் செல்வது போல காவல்துறை சட்டையை பிடித்து அவர்கள் கிழிந்தாலும் கூட பட்டன் அருந்தாலும் கூட இழுத்துச் செல்லக்கூடிய காட்சி என்பது ஒரு உச்சகட்ட அராஜகத்தினுடைய நிலையை பார்க்க முடிகிறது. ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சிகள் போராடுவதற்கு கூட உரிமை இல்லை என்றால் வேறு என்ன செய்வது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி என்றால் காவல்துறை அதனுடைய கடமையை செய்ய வேண்டும். ஆளுங்கட்சி தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். அதனை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு பயங்கர ஆயுதங்களை கொண்டு ரவுடித்தனம் செய்து தாக்குதல் நடத்துவதை விட்டுவிட்டு தாக்குதலுக்கு படுகாயமடைந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக அராஜகத்தினுடைய உச்சகட்டமாக அவர்களை இழுத்துச் செல்லுவதும் தரதரவென அவருடைய சட்டையை கிழிந்தாலும் கூட அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது காவல்துறையினுடைய அராஜகத்தினுடைய உச்சகட்டத்தை தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆட்சியில் நியாயம் என்பது இல்லை. அதே நேரத்தில் தவறு செய்தவர்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இந்த காவல்துறை இருக்கிறது.
ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த வாரம் எதிர்க்கட்சி செய்தியாளர் அந்த பகுதியில் செய்தி சேகரிக்க சென்றபோது ஆளுங்கட்சியினுடைய செய்தியாளர் ஆட்களை வைத்து தாக்கியிருக்கிறார் அவருடைய தலைமையிலே. அதிலும் கூட இவர்கள் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை, சம்பந்தப்பட்டவரை கைது செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு உச்சகட்டமான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறையை உறங்கிக் கொண்டிருக்கிறது. கும்பகர்ண தங்கள் தூக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்புவதற்காக போராட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஜனநாயக ரீதியிலே தவறு செய்தவர்கள் மீது தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போராட்ட களத்தில் செல்லுகிற போதே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், வீட்டிலேயே சிறை வைக்கப்படுகிறார்கள், சாலையிலேயே கைது நடவடிக்கை தொடர்கிறது. இதனை கண்டித்து மறியலில் ஈடுபடக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களையும் உச்சகட்டமாக காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அவல நிலைக்கெல்லாம் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஜனநாயகத்தினுடைய குரலொலியை நசுக்கக்கூடிய காவல்துறைக்கும் அதற்கு ஏவி இருக்கக்கூடிய அரசுக்கும் தக்க பாடம் புகட்டப்படும் என்று அதிமுகவுடைய நிர்வாகிகள் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.